கூட்ட நெரிசலில் இதுவரை 40 பேர் உயிரிழந்த செய்தி வந்திருப்பது நம் எல்லோருடைய நெஞ்சத்தையும் கலங்க செய்கிறது. மொத்த தமிழ்நாடும் இந்த துயர சம்பவத்தை வேதனையோடு அணுகிக் கொண்டிருக்கிறது. இந்தியா முழுமைக்கும் இந்த செய்தி ஆற்ற முடியாத ஒரு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. சம்பவத்தை பொறுத்தவரை இதை நான் விபத்து என்று கூற மாட்டேன், மாறாக படுகொலை என்றுதான் கூறுவேன். அரசியல் களத்தை சினிமா ஷூட்டிங் போல நடத்த நினைத்தவர்களுடைய பொறுப்பற்ற தனத்தினால் இவ்வளவு பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. பாமர மக்களுடைய அப்பாவித்தனம் சிலருடைய அரசியலுக்காக பலியாகி இருக்கிறது என்ற வேதனையை எல்லோரும் இப்போது உணர்ந்திருக்கின்றோம். மக்களை அரசியல்படுத்தி ஜனநாயகப்படுத்தி அவர்களை சரியான திசையில வழிகாட்ட வேண்டிய தலைவர்கள் தங்களுடைய வருகை திட்டங்களில தாமதங்களை ஏற்படுத்துவதும் நீண்ட நேரம் மக்களை வெயிலில பசி பட்டினியோடு காத்திருக்க செய்வதும் எவ்வளவு மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்கு நேற்றைய சம்பவம் ஒரு உதாரணமாக இருக்கிறது. திரையில் பார்ப்பவர்களை நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் குடும்பத்தோடு குதூகலமாக வந்தவர்கள் இனமாக திரும்பி சென்றிருப்பதும் பச்சிளம் பிள்ளைகள் எல்லாம் உடல் நசிந்து இறந்திருப்பதும் மிகுந்த வேதனையை தந்து கொண்டிருக்கிறது. தங்களுடைய இன்னுயிரை இழந்து இது போன்ற நிகழ்வுக்கு வர வேண்டுமா என்பது குறித்து மக்கள் சிந்திக்க வேண்டும். நெரிசலான பகுதிகளுக்கு இது போன்ற பரப்புரைகளுக்கு அனுமதி தருவதை முற்றிலுமாக காவல்துறை நிறுத்த வேண்டும். எல்லா கட்சிகள், அது ஆளுங்கட்சியா, எதிர்கட்சியா, வளரும் கட்சியா, புதிய கட்சியா, சாதி கட்சியா என்றெல்லாம் பார்க்கக்கூடாது. மக்களுடைய நலன் விரும்பி நகர்ப்புறங்களுக்கு வெளியே பறந்து விரிந்த திடல்களில் தான் அவர்களுக்கு இது போன்ற பரப்புரைகளுக்கு வாய்ப்புகளை தர வேண்டும். மோசமான கசப்பான சம்பவத்தை தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. கல்வியில் சிறந்த மாநிலம், அரசியல் தெளிவு பெற்ற ஒரு மாநிலம் என்ற வகையில் பெருமைப்படத்தக்க ஒரு தமிழ்நாட்டில் சினிமா மோகத்தினால் பார்த்தவர்களை நேரில் பார்க்க வேண்டும் ஆவலினால் தங்கள் உயிரை கூட இறக்கக்கூடிய நிலைக்கு தமிழ்நாட்டிலும் மக்கள் இருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தி அல்ல, துயரத்துக்குரிய செய்தி. எல்லோரும் அரசியலாளர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லோருமே இது பற்றி நாம் கவலையோடு சிந்தித்து இனிவரும் காலங்களில் மக்களுக்கு விழிப்புணர்வு கூட்ட வேண்டிய பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.